நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம் கவலை துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடக ராசி அன்பர்களுக்கு கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டை இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சனி பயிற்சின்னு சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுற நேர்களுக்கு தெரியும். 7.5 பிணின்னு மகரத்தனங்க சொன்னீங்க. ஆனால் 7.5 வருஷமாக எங்களுக்கு இல்லைங்க பிரச்சனையாக இருக்குது. இந்த சனி பகவான் ஏன் எங்களை இந்த பாடாப்படுத்தினார்? அதுவும் இந்த கடைசி 2.5 வருஷத்தில், அதாவது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த என்ன ஒரு சாதாரண ஒரு ரேஞ்சு கொண்டு வந்துட்டாரே. பொருளாதாரத்தில் நான் இவ்வளோ பெரிய இழப்பை சந்திப்பேனா? என்னை ஏமாற்றுவதுக்குனே ஒரு கூட்டணியை வச்சுட்டாரா? அவங்களாம் வந்தாங்களா, இல்லை இவர் அமைச்சு கொடுத்தாரா? அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தத்துடன் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்த உங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய நிலைமைகள் இனிமேல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு. குருவுக்கு பிடித்த இடமே உங்களுடைய வீடு தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்ம குருனாலே கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தால் தான் உங்கள் லைஃப்லேயே பெரிய மாற்றமும் இருக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் உங்கள் ராசியை வந்து டச் பண்ணுவார். ஏய் வந்துட்டேன்டா, எப்படி இருக்க? இப்போ நம்ம பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி, அப்புறம் மாமா தாய் மாமா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வரும்போது நம்ம எப்படி கூப்பிடுவாங்க, ஏய் என்னடா எப்படிடா இருக்க, என்ன தங்கம் எப்படிமா இருக்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த அன்புக்கு இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? நம்மளுடைய 80 கிட்ஸ் 70 கிட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கிட்ஸாக சொல்லிகிட்டே போகலாம். அப்படி 90 கிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. இந்த 2K கிட்ஸில் பாதி குடும்ப உறவுகள் யார் மாமா, யார் சித்தப்பா, யார் அத்தை, யார் தாத்தா பாட்டின்னு கூட தெரியாத அளவுக்கு வீடியோ காலில் குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் அந்த அந்த ஒரு வார்த்தை நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த வார்த்தை இருக்குது தெரியுமா, அந்த அன்பை கூப்பிட்றது. அந்த வார்த்தையை இப்போ உங்களை குரு பகவான் கூப்பிட போகிறாரு 12 வருஷத்துக்கு பிறகு. ஓகேவா? ஸோ குரு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, இந்த 7.5 வருஷத்தில் என்னென்னலாம் உங்களை விட்டு போச்சோ அது படிப்படியாக உங்களை தேடி வரும். தயவுசெய்து உறவுகளை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இந்த காதல் கீதல் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா அவங்களாம் பலபடியும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தோளில் ஏறி வச்சு தொல்லைப்பாடாக படுத்துவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது என்னது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது? உண்மையான அன்பு, அது கிடைக்கும். நீங்கள் தேடி போக வேண்டாம். இவனால் நீங்கள் போய் ப்ளீஸ் பேசுங்க கெஞ்சினதெல்லாம் போதும். ஓகேவா? உங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களையும் விருச்சக ராசிக்காரங்களையும் ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் துரதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு அம்மா 5 குழந்தை இருந்தாலும் 5 குழந்தையும் அப்படியே தன்னுடைய உணர்வுபூர்வமான அன்போடு காட்டுவாங்க. அதே போல் அவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை கஷ்டம் இருந்தாலும்
அம்மா என்னைக்காச்சும் எனக்கு ரொம்ப முடியலடா நீ சாப்பிடாம படுத்துக்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாரி தான் நீங்க சாப்பிடாம கூட கிடப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கவங்க உங்கள நம்பி வந்த ஒரு ஆள கூட சாப்பிடாம விட்டது கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு போங்க. என்ட்ட ரூ. 100 இருக்கு. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி, நீங்க வெறும் பச்ச தண்ணிய குடிச்சு படுத்த காலம் எத்தன காலங்க? ஸோ அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா கூட இருந்த சுயநலவாதிகளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் உங்கள விட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து அத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும். என்னைய பொறுத்தவரை உண்மையிலே உங்களுடைய லைஃபு இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட என்னைய பொறுத்தவரை இன்னொரு சின்ன ஒரு நட்சத்திரத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு 2025 செப்டம்பர்லேருந்து தற்போது வரை ஒரு பிப்ரவரி எண்டு வரையுமே ரொம்ப போராடிட்டீங்க. மன அழுத்தத்தோட இருந்தீங்க, கவலையோட இருந்தீங்க, கஷ்டத்தோட இருந்தீங்க. கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எல்லா பட்டும் பட்டுட்டீங்க. இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். சிறப்பான எதிர்காலம், மகிழ்ச்சியான எதிர்காலம் உறுதியா உண்டு. அதனால பூச நட்சத்திரக்காரங்க தைரியமா இருக்கலாம். உங்களுடைய வேலையில பதவி உயர்வு கிடைக்கப்போது. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாள் உங்கள மதிக்காம இருந்துக்கலாம். இவ்வளவு நாட்கள் உங்கள கண்டுக்கிறாம கூட இருந்திருக்கலாம். ஆனா, இனிமே உங்கள கண்டுக்கலன்னா, அவங்க அந்த இடத்துலயே இருக்க முடியாது. ஓகேவா? உங்களுக்கான அங்கீகாரம் குடுக்க போறாங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா போங்க. வீலிங், ரோலிங் பண்றாங்க பெட்டுக்கு ஒண்ணு அட்மிட் போட்டுட்டு, பெட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்ல. நான் வீல் பண்ண போறேன். எப்படியா இருந்தாலும் இந்த பெட்ல வந்து படுத்துக்குருவேன். அப்படின்னு முதல்லயே என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு ஒருக்கா அந்த பெட்டுக்கு என்ன பண்ணுங்க, அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வீலிங் பண்ற நம்முடைய கடகராசி பெண்களா இருந்தாலும் சரி, அதிகமான ஆண்களா இருந்தாலும் சரி. இது வந்து உங்களுக்கு கவனம். ஆனா காமனா, நார்மலா போற கடகராசிக்காரங்க ஆபத்துல சிக்க மாட்டீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால, எவன்ட்டயும் வாய குடுக்காதீங்க. ஏன்னா, நீங்க சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை பேசுவீங்க. அந்த ஒரு வார்த்தைய வச்சு அவைங்க 15 வார்த்தை எடுத்துருவாய்ங்க. அதனால எவனுக்கும் வாக்கும் குடுக்காதீங்க. எவனுக்கும் எந்த உத்தரவாதமும் குடுக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க. செம்மையா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, மகிழ்ச்சியா வாழ்வீங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக, நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமா வரணும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியா சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். இது பொது பலனே. அப்புறம் இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு, நான் நெனச்சதெல்லாம் நடக்கல, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இது 20% மட்டும் தான் உங்க லைஃப்ல உள்ள டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப 80% அல்லது 70% எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கணும். புடிச்சதெல்லாம் கிடைக்கணும். இந்த மாரி நான் ஆசைப்படுறேன். அந்த மாரி விரும்புறேன் வாழ்க்கைய. அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள், உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா? அது இருக்கா? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியா இருக்கேன். அதேபோல நம்முடைய ஆன்லைன் வகுப்புல யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங் மூலமா நடந்துக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கோ, ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில சென்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பேரு, உங்க டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கணும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியல. அப்ப நான் எப்படி பார்க்கலாம்? அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில நீங்க என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு குடுத்த
எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.